அவங்க அந்த சந்திரமுகி படத்துல நடிச்சாங்க. ஆமா, சைல்ட் ஆர்டிஸ்ட். நீங்க சொல்லுங்க என்னென்ன பூரி ஜெகநாதர் ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மகிஷாசுரமர்தினி. மகிஷாசுரனை வதம் பண்ற அதே போஸ்ல இதை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டாள் மடியில வந்து பள்ளி கொண்ட பெருமாள். இந்த வாட்டி இது நியூவா வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல நானும் இதை பாக்குறேன். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இது பெருமாள் வந்து தேர்ல வரா மாதிரி. இங்க வந்து ஒரு கொலு பொம்மைக்கு அழகா பெயிண்டிங் வேலை பண்றாங்க. தாத்தா தலையாட்டினா பாட்டி தலையாட்டுவாங்க, பாட்டி தலையாட்டினா தாத்தாவும் தலையாட்டு. இது கதம்பம். இதுதான் ஒரு காலத்துல குடும்ப ஒற்றுமைக்கெல்லாம் இந்த பூ தான் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாங்க. குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு. மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க குழந்தை நட்சத்திரம் சௌமியா பேசுறேன். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னையிலேயே வந்து ரொம்ப பரபரப்பா இங்க வந்து பொம்மை சேல்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கிற நார்த் மாடா ஸ்ட்ரீட்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். நவராத்திரி தொடங்கிருச்சு. இங்க பொம்மைகள்லாம் சேல்ஸுக்கு வந்தாச்சு. மக்கள்லாம் இங்க குவிஞ்சு குவிஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்மையை பத்தி நம்மளும் என்னன்னு பார்க்கலாம். நாம ஏங்க நவராத்திரி கொண்டாடுறோம்? துர்கா தேவி மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை 9 நாள் போரிட்டு 10வது நாள் அவங்கள வென்று வெற்றி வாகை சூடிய இந்த 10 நாளை தான் நம்ம நவராத்திரின்னு கொண்டாடுறோம். புரட்டாசியில வர அமாவாசைக்கு அடுத்து வர 9 நாளும் தான் நவராத்திரி. முதல் 3 நாள் துர்கா தேவிக்காக, 2வது 3 நாள் செல்வங்களை அள்ளி கொடுக்குற லக்ஷ்மி தேவிக்காக, அதுக்கப்புறம் வர 3 நாள் சரஸ்வதி தேவிக்காக நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி விழாவை நம்ம கொண்டாடுனா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி போன்ற 3 சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும். நாம ஏன் கொலு படிக்கட்டு வச்சு கொலு பொம்மைகள் வைக்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில எல்லாருமே படிப்படியே தான் முன்னேறுவாங்க. நம்மளுடைய இந்த ஜீவன், இந்த பிறப்பே முதல்ல ஒரு அறிவு ஜீவன், அதுக்கடுத்து 2 அறிவு ஜீவன், இதே மாதிரி 6 அறிவு மனிதன், அதையும் தாண்டி ரிஷிகள், தேவர்கள், அதையும் தாண்டி கடைசியா மும்மூர்த்திகள். நவராத்திரிக்கு நாம ஏங்க மண்ணுல பொம்மை செஞ்சு இந்த படிக்கட்டுல வைக்கிறோம்னா, இந்த ஜீவராசிகளானது மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு திருப்பி மண்ணுக்கே போகுது. இந்த தாற்பயத்தை உணர்த்துறதுக்காக தான் நிறைய கொலு பொம்மைகளை மண்ணுல செய்யறாங்க. விஞ்ஞான ரீதியா பார்க்கணும்னா நம்மளுடைய புராண கதைகள், இதிகாச கதைகள் இதெல்லாம் அழகா ஒரு தீமா டெபிக்ட் பண்ணி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கொலு வைக்கிறோம். இந்த கொலுவோட சிறப்பு என்னன்னா, எல்லாமே சாயந்தர நேரத்துல தான் கொண்டாடுவோம். சாயந்தர நேரத்துல வந்து சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்து, சுண்டல் வச்சு கொடுத்து நம்ம அந்த ஃபெமினிட்டி, அதாவது அந்த பெண்மையை கொண்டாடும் விதமா இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். இதனாலதான் இதை தாம்பூலம்னு சொல்றாங்க. நம்ம இப்ப நார்த் மாடா ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்ல இருக்கிற கொலு பொம்மை கடையில இருக்கோம். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரோகாம்பாள். ரோகாம்பாள், நீங்க எத்தனை வருஷமா இந்த பொம்மை கடை போடுறீங்க இங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் போடுறேன். அதுக்கு முன்னே அப்பா அம்மா போட்டாங்க. 25 வருஷமா இவங்க எங்க பொம்மை கடை வச்சு நடத்துறாங்களா? இது வள்ளலாருடைய சிலை. ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. கீழே அந்த லோட்டஸ்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மகிஷாசுரமர்தினி. மகிஷாசுரனை வதம் பண்ற அதே போஸ்ல இதை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரேணுகாம்பாள். ஆண்டாள் மடியில வந்து பள்ளி கொண்ட பெருமாள். இந்த வாட்டி இது நியூவா வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல நானும் இதை பாக்குறேன். இது பார்க்கவே ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது அர்த்தநாரீஸ்வரர் சிலை. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறத டெபிக்ட் பண்றது இந்த சிலை. மகா பெரியவரோட சிலை எவ்வளோ அழகா தத்ரூபமா இருக்கு பாருங்களேன். இது பெருமாள் வந்து தேர்ல வரா மாதிரி அழகா இந்த குதிரைகள் பூட்டிய தேர்ல பெருமாள் வந்து உலா வராரு. இந்த முருகர் சிலை சூப்பரா இருக்கு, கோல்டு கலர்ல. இது என்ன முருகர்க்கா? மலேசியா முருகர். பட்டு கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முருகர் வந்து அப்படியே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க.
இங்க வந்து ஒரு கொலு பொம்மைக்கு அழகா பெயிண்டிங் வேலை பண்றாங்க. இங்கேயே அப்படியே ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் பண்ணி அதை அப்படியே டிஸ்பிளேல வைக்கிறாங்க. தங்க நகைக்கு வந்து அந்த கோல்டு கலர் கொடுக்கறது வந்து இங்க வந்து அந்த பெயிண்ட்ல இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்ல இது 2வது 3வது கடை. இது பள்ளிக்கொண்ட பெருமாள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து திருப்புட்குழி ஸ்ரீ மரகதவள்ளி தாயார். இந்த நவ தாயார்னு இப்போ ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கு. அதுல 9 விதமான தாயார்கள், அவங்களோட பேரும் கீழே போட்டு வரும். இது பாத்தீங்களா, இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எவ்வளவு அழகா போய் தலையாட்டி பாருங்க. இந்த பாட்டி, இந்த தாத்தா, இது ரெண்டுத்தையும் எந்த குழந்தைங்களும் மறக்கவே முடியாது. தாத்தா தலையாட்டினா பாட்டி தலையாட்டுவாங்க, பாட்டி தலையாட்டினா தாத்தாவும் தலையாட்டுவாங்க. மதுரை வீரன் சுவாமி பாருங்க எவ்வளவு கம்பீரமா கையில அருவாளோட இருக்காரு. இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். குழந்தை இல்லாதவங்க இங்க போய் கிளி வாங்கி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இவர் தான் ரங்கமன்னார். இவரை ஆண்டதுனாலதான் அவங்களுக்கு ஆண்டாள்னு பேரு. கலியுக வரதர் ராகவேந்திர சுவாமி. சிவன் சதுரங்க செட்டு. ஆமா, சைல்ட் ஆர்டிஸ்ட். நீங்க சொல்லுங்க என்னென்ன பொம்மை நாங்க என்ன கிருஷ்ணர் பொம்மை வாங்கியிருக்கோம். கிருஷ்ணர் கிளி வச்சுட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் ராமரும் ஆஞ்சநேயரும் என் பையன் ஆசைப்பட்டாலும் அது வாங்கியிருக்கோம். அவங்க பூரி ஜெகநாதன். எனக்கு பூரி ஜெகநாதன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் சுபத்திரை இருக்கும், அதை அப்படியே வாங்கிக்குவோம். சொல்லுங்கக்கா, இந்த வாட்டி என்னென்ன பொம்மைகள் புதுசா வந்திருக்கு? பயங்கரமா சேல்ஸ் எப்படி போகுது? சேல்ஸ் கம்மி தான், இன்னிதான் அப்படி வராங்க ஜனங்க. நாளைக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது, இன்னில இருந்து தான் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. இங்க சேல்ஸ் எல்லாம் கம்மி தான். போன வருஷத்துல இருந்தே கம்மி தான். நீங்க ஃபுல்லா வந்து இந்த செட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நவராத்திரி செட்டு, கல்யாணம் செட்டு, அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கீங்க. செட்டு, சீமந்தம், சாப்பாடு செட்டு எல்லாமே லைனா இருக்கு. காமதேனு பசு சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ற அந்த வடிவம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து டீமா அந்த செட்டா, கிரிக்கெட் செட்டு, ஃபாரஸ்ட் செட்டு, ஜங்கிள் செட்டு, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு உண்டான இந்த மரங்கள், குட்டி குட்டியா அழகா இந்த மரங்கள். இது பாருங்க, குட்டி குட்டி லக்ஷ்மி பொம்மை, கிருஷ்ணர் பொம்மை, சின்ன சாய்பாபா எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாருங்க. குடமேந்திய பாவை, மினி சேர், வாழை மரம், லாரி. இங்க பாருங்க, எல்பிஜி கேஸ்ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தீமா செட் பண்ணி இந்த கிரிக்கெட்டு, 2 பேர் விளையாடுற மாதிரி, நடந்து போற மாதிரி, உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி, ஜங்கிள்ல வந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த செட்டு வந்து பயங்கரமா யூஸ் ஆகும். கீழே விரிக்கிற அந்த புல்வெளி மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க. அஷ்டலக்ஷ்மி, நடுவுல இருக்கிறது கஜலட்சுமி. சந்தானலட்சுமி, அந்த தசாவதாரம். அது வந்து கடோத்கஜன். மாயா பசார் செட்டு, இந்த கல்யாண சமையல் சாதம்னு சொல்லி சாப்பிடுவாங்கல்ல, எல்லாம் அப்படியே வாய்க்குள்ள போங்க அந்த செட்டு. இங்க பாருங்க, லட்சுமி குபேரர், அப்படியே நவரத்னங்கள்லாம் இருக்கு பாருங்க. என்னெல்லாம் வந்து புதுசுல கபாலீஸ்வரர் கற்பகம் புதுசா போட்டுருக்காங்க இந்த வாட்டி டிஃபரன்ஸா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருக்கு புதுசு, நெல்லையப்பர் காந்திமதி, திருநெல்வேலி. அது காட்டுங்க. திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்ப சுவாமி காந்திமதி அம்பாள். இது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகம்பாள். கபாலீஸ்வரர் கற்பகம்பாள். கற்பகாம்பாள் தாயார், கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் திருக்கைலாயம் செட்.
இது பாருங்க, இந்த அம்மா வந்து காய்கறி விற்கிறாங்க. இது காய்கறி செட். காய்கறி அது பழங்கள். இது வந்து விஸ்வரூபம். இது 6 முருகர், அவங்களை சுத்தி 6 கார்த்திகை பெண்கள். கருடாழ்வார். திருப்பதிக்கு போனோம்னா வந்து ஃபர்ஸ்ட் பெருசா ஒரு கருடன் சிலை தெரியும்ல. இது ட்ரிப்ளிகன்ல இருக்கிற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். காலபைரவர். நாமக்கல் ஆஞ்சநேயர். இவர் வந்து குரு தட்சிணாமூர்த்தி. லக்ஷ்மி ஹயக்ரீவர். ராகவேந்திரர் சிலை இவ்வளோ பெருசா இந்த கடையில தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகா, ரொம்ப தத்ரூபமா இருக்கு. அவருடைய நெஞ்சில வந்து ஸ்ரீராமர் இருக்காரு பாருங்க. முருகர் எவ்வளவு அழகா கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க. இது உலகளந்த பெருமாள். இதெல்லாம் எவ்வளவு இந்த செயின் எல்லாம்? 100 ரூபாமா? ஒரு செயின் 100 ரூபாவா? இது இங்க வந்து ஆர்வமா எல்லாருமே வந்து சுவாமி சிலைகள் வந்து இன்னும் புதுசு புதுசா இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டு எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கடை இருக்கு. எல்லா கடையுமே ஃபுல்லா ரஷ்ஷா தான் இருக்கு. நவராத்திரிக்கு வந்து ரொம்ப வேகமா ஒரு அக்கா பூ கட்டிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, கை எப்படி தானா ஒர்க் ஆகுது. அவங்க எங்கேயோ பாக்குறாங்க, கை எங்கேயோ வேலை பார்க்குது. இது செண்பக பூ இல்லையாக்கா? இது என்ன பூ? மனோரஞ்சிதமா? இங்க பாருங்க, இதுதான் அந்த ரஞ்சிதம். இப்ப பூ இது கொடி சம்பங்கி. இந்த பாருங்க, அது அப்படியே அழகா இருக்கு. ஒரு தோரணம் மாதிரி இருக்கு. இது ஜாதி, மல்லி, முல்லை, இது கதம்பம். இதுதான் ஒரு காலத்துல குடும்ப ஒற்றுமைக்கெல்லாம் இந்த பூ தான் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாங்க. குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்ட்டு. இது கனகாமரம். இப்பெல்லாம் இது பார்க்கவே முடியறது இல்ல. இதோட சேர்ந்து இன்னொரு ப்ளூ கலர்ல டிசம்பர் பூன் வேற ஒண்ணு வரும். அது டிசம்பர் மாசத்துல தான் வரும். அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், இது ஆரஞ்சு கலர்ல இருக்கும்.